இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்க அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, மே மாதம் 24ஆம் தேதி தாயாம் திரு அவை பெந்தகோஸ்தே பெருவிழா என்று சொல்லப்படுகிற தூய ஆவியானவருடைய பெருவிழாவைத்தான் இன்றைக்கு கொண்டாடி கொண்டிருக்கிறது. கத்தோலிக்க திரு அவையினுடைய பிறந்த நாள் என்று கூட இந்த விழாவை நம்ம சொல்லலாம். மே மாதம் 24ஆம் தேதி சகாய அன்னையினுடைய விழாவையும் இன்றைக்கு நம்ம கொண்டாடுகிறோம். அன்புமிக்கவர்களே, இயேசு கிறிஸ்துவனுடைய பாடுகள், இறப்பு, உயிர்ப்புக்கு பிறகு பல்வேறு விழாக்களை பெருவிழாக்களாக நம்ம கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்ப்பு பெருவிழாவுக்கு அடுத்த வாரமே இறை இறக்க பெருவிழா, நல்லாயன் ஞாயிற்றுக்கிழமை, அதற்கு பிறகு நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய விண்ணேற்றம் பெருவிழா, இப்பொழுது தூய ஆவியானவருடைய பெருவிழா, பெந்தகோஸ்தே பெருவிழா என்று சொல்லுவார்கள். பெந்தகோஸ்தே என்று சொன்ன உடனேயே ஒரு சில பேருக்கு ஐயோ பெந்தகோஸ்தேவா அப்படின்னா அந்த பிரிவினை சபையா அப்படிங்கிற ஒரு குழப்பம் ஏற்படலாம். அனுபவிக்கவர்களே, இது ஒரு யூத பெருவிழா என்று தான் இதை நம்ம சொல்லணும். யூதர்கள் பாஸ்கா பெருவிழாவிற்கு பிறகு 49 நாள் கழித்து 50வது நாளாக கொண்டாடிய அறுவடையினுடைய பெருவிழா தான் இதனுடைய உண்மையாகவே வரலாற்று பின்னணி என்று கூட நம்ம புரிந்து கொள்ளலாம். பாஸ்கா பெருவிழாவுக்கு பிறகு 7 வாரங்கள் அல்லது வாரங்களின் பெருவிழா என்று கூட இதை சொல்லுகிறார்கள். அடுத்தது கடவுள் நோவா அவர்களோடு ஏற்படுத்தி கொண்ட உடன்படிக்கையின் பெருவிழாவாகவும், மோசே வழியாக மக்களிடத்தில் ஏற்படுத்தி கொண்ட அந்த அன்பின் உடன்படிக்கையினுடைய விழாவாகவும் தான் இந்த விழாவை வரலாற்று பின்னணியில நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அன்பின்மிக்கவர்களே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த முதல் வாசகத்துல இந்த பெந்தகோஸ்தே பெருவிழா எப்படி நிகழ்ந்தது என்பதைத்தான் இன்றைக்கு முதல் வாசகத்துல நம்ம வாசிக்கிறோம். அதற்கு முன்பாக தூய ஆவியானவர் யார்? அதற்கு முன்பாக இந்த தூய ஆவியானவரை பற்றின ஒரு புரிதலே கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு மிக குறைவாக இருக்கிறது என்பதை நம்ம ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். காரணம், கத்தோலிக்க திரு அவையில தமத்திருத்துவத்தில் 3வது ஆளாக இருக்கிற தூய ஆவியானவருக்கான முக்கியத்துவம் வரலாற்றிலிருந்து நமக்கு அதிகமாக கொடுக்கப்படவில்லை. இதனுடைய ஒரு புரிதலும் நமக்கு குறைவாகவே இருக்கிறது என்பதை இன்றைக்கு நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். திருச்சபையினுடைய வரலாற்றில் முதலாக விவிலியத்தை, பழைய ஏற்பாட்டையும் சரி புதிய ஏற்பாட்டையும் சரி, அந்த தொன்மையான எபிரேய மொழியிலிருந்து கிரேக்க மொழிக்கும், கிரேக்க மொழியிலிருந்து லத்தீன் மொழிக்கும் மொழிபெயர்ப்பு செய்த புனித எரோனிமஸ் என்று சொல்லப்படுகிற புனித ஜெரோமுக்கே இந்த குழப்பம் இருந்திருக்கிறது என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். எபிரேய மொழியில ரூவா அப்படி என்றால் பெண்பாலை குறிக்கிற அது ஒரு வார்த்தை, தூய ஆவியானவள் அப்படி என்று சொல்லலாம். அடுத்தது கிரேக்க மொழியில இது நூமா அப்படி என்று சொல்வார்கள். ஆண்பாலை குறிக்கிற இந்த ஒரு வார்த்தை அக்ரிணையாகத்தான் ஸ்பிரித்துஸ் அப்படி என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே திருச்சபையினுடைய தொடக்க காலத்திலிருந்தே தூய ஆவியானவர் பற்றின ஒரு புரிதல் நமக்கு இல்லை என்பதை நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். அனுப்பப்பட்டவர், தந்தையிடமிருந்து புறப்பட்டவர் அப்படிங்கிற ஒரு பார்வையில தான் தூய ஆவியானவரை இன்று நம்ம வழிபட்டு கொண்டிருக்கிறோம். தூய ஆவியானவர் தமத்திருத்துவத்துல ஒன்றாக இருப்பவர். தூய ஆவியானவர் தந்தையோடும் மகனோடும் எல்லா புகழ்ச்சியும் ஆட்சியும் பெறுகிறவர் என்கிற புரிதலோடு இன்றைய இந்த பெருவிழா, தூய ஆவியானவருடைய பெருவிழா, பெந்தகோஸ்தே பெருவிழா, இந்த தூய ஆவியானவருடைய பெருவிழாவிலிருந்து நமக்கான வாழ்க்கை பாடங்கள் என்ன என்பதை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். தூய ஆவியானவருடைய வருகை என்பது இன்றைக்கு 3 விதமான எதிர்வினைகளை அங்கிருந்த திருத்தூதர்களுக்கும் மக்களுக்கும் ஏற்படுத்துகிறது. முதலில் அவர்கள் ஆச்சரியப்படுகிறார்கள், வியப்பில் ஆழ்ந்து போகிறார்கள். பிறகு ஒரு விதமான ஏளனம், இது எப்படி நிகழும் என்கிற அந்த 3 விதமான எதிர் வினைகளைத்தான் இன்றைக்கு தூய ஆவியானவருடைய வருகையில இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம். இந்த தூய ஆவியானவருடைய இந்த பெருவிழா என்பது நமக்கு உணர்த்துகிற பாடம் என்பது, தூய ஆவியானவர் எந்த இடங்களில் எல்லாம் பிரசன்னமாக இருக்கிறாரோ அந்த இடங்களில் எல்லாம் புதுமையும் புது வாழ்வும் பிறக்கிறது என்பதைத்தான் முதல் செய்தியாக உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். தொடக்க நூலில் தூய ஆவியானவர் தண்ணீரில் அசைவாடி கொண்டிருந்தார் என்பதைத்தான் தூய ஆவியானவருடைய முதல் செய்தியாக இன்றைக்கு நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி என்றால் தூய ஆவியானவர் அந்த தண்ணீரில் அசைவாடி கொண்டிருந்து உலகை புது படைப்பாக மாற்றியது என்பது, தூய ஆவியானவர் இருக்கிற இடத்துல புதுமையும் புது வாழ்வும் வழிந்தோடும் என்பதை இன்றைக்கு நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல பழைய ஏற்பாட்டு நூல்கள் பலவற்றில் தூய ஆவியானவருடைய பிரசன்னம் என்பது புது வாழ்வையும் புதுமையும் தரக்கூடியதாகத்தான் இருக்கிறது. புதிய ஏற்பாட்டில் அன்னை மரியாளிடத்துல தூய ஆவி இறங்கி வந்து தங்கிய ஒரு காரணத்தினால தான் வாக்கு மனு உருவானார்,
நம்முடைய குடிகொண்டார் அப்படி என்கிற அந்த மாபெரும் மீட்பின் வரலாற்றின் நிகழ்வு நிகழ்கிறது என்பதையும் இன்றைக்கு நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். தூய ஆவியானவருடைய பிரசன்னம் இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில பல்வேறு இடங்களில் நம்ம நிகழ்வதையும் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து தூய ஆவியானவரால் திருமுழுக்கு பெற்று பிறகு தூய ஆவியானவரால் வழிநடத்தப்பட்டு பாலைநிலத்திற்கு சென்றார் என்றும் விவிலியத்தில் நம்ம வாசிக்கிறோம். இப்படியாக அனுபவிக்கவர்களே, தூய ஆவியானவருடைய ஒரு பிரசன்னம் என்பது புதுமையையும் புது வாழ்வையும் தரக்கூடியது. இன்றைக்கு நற்செய்தி வாசகத்துல கூட நம்ம வாசிக்கிறோம். யோவான் எழுதிய அந்த நற்செய்தியில நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பூட்டிய அறைக்குள் இருந்த அந்த திரு தூதர்களிடத்துல அவர்களை ஆசிர்வதித்து அவர்களுக்கு தூய ஆவியானவரை கொடுத்தார் என்று தான் இன்றைக்கு நம்ம வாசிக்கிறோம். ஆகவே அன்புமிக்கவர்களே, தூய ஆவியானவருடைய பிரசன்னம் எங்கு இருந்தாலும் புதுமையும் புது வாழ்வும் கிடைக்கும் என்பதே முதல் செய்தி. நம்முடைய அன்றாட வாழ்க்கையில மன அழுத்தத்தோடும் மன வேதனையோடும் கலக்கத்தோடும் கண்ணீரோடும் நமக்கு எங்கிருந்து உதவி வரும் அப்படி என்று ஏக்கத்தோடும் கண்ணீரோடும் காத்திருக்கிற பிள்ளைகளே, உங்களுக்கு இறைவன் சொல்லித் தருகிற அழகான செய்தி, தூய ஆவியானவரை உங்களுடைய துணைக்கு அழையுங்கள். நீங்கள் அழைக்கிற நேரத்துல உங்கள் குடும்பத்தில் இருக்கிற பழைய பாவ நிலைகள் மாறி தீயோனுடைய சக்திகள் அனைத்தும் ஒழிக்கப்பட்டு புதுமையும் புது வாழ்வும் பிறக்கும் என்பதற்கு சான்று தான் இந்த விழா. இரண்டாவது ஒரு செய்தியாக, தூய ஆவியானவர் வழியாக நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லித் தருகிற அழகான 2 வரங்கள், அமைதியும் மன்னிப்பும். எந்த இடங்களில், அதுவும் குறிப்பாக இன்றைக்கு உள்ளங்களில் அமைதி இல்லாத ஒரு நிலை, சமாதானம் இல்லாத ஒரு நிலை, மன்னிக்காத ஒரு நிலை, இதனுடைய ஒரு காரணமாகத்தான் தனிமனித வாழ்க்கையில் இன்றைக்கு சோகங்களை பார்க்கிறோம். தனிமனித வாழ்க்கையில இன்றைக்கு எதிர்மறையான முடிவுகளை பலர் எடுப்பதை நம்ம பார்க்கிறோம். தனிமனித வாழ்க்கையில இன்றைக்கு எதிர்வினை ஆற்றக்கூடிய குடும்ப தலைவர்களையும் குடும்ப தலைவர்களையும் நம்ம பார்க்கிறோம். 6 மாதம் சண்டை போடுவது, 6 மாதம் பேசாமல் இருப்பது, குடும்பத்தை கவனிக்காமல் இருப்பது, எந்நேரமும் எதிர்மறையான வார்த்தைகளை குடும்பங்களில் பகிர்ந்து கொண்டு இருப்பது, இப்படியாக நம்முடைய தனி மனித உள்ளத்திலும் சரி, குடும்பங்களிலும் சரி, பணி செய்கிற இடங்களிலும் சரி, எதிர்மறையான ஒரு காரியங்களைத்தான் இன்னைக்கு நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். அன்புமிக்கவர்களே, இந்த ஒரு குழப்பமான கால சூழல்ல தான் தூய ஆவியானவருடைய பெருவிழா என்பது. அவர் பிரசன்னமாக இருக்கிற இடத்துல அமைதி, உண்மையான தூய்மையான புதுமையான புனிதமான அமைதி கிடைக்கும். அவர் இருக்கிற இடத்துல மன்னிப்பு இருக்கும், மனக்கசப்புகள் நீங்கும் என்பதையும் இன்றைய 2வது செய்தியாக இன்றைக்கு நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுத்தருகிறார். 3வது ஒரு அழகான செய்தியாக, அன்புமிக்கவர்களே, இன்றைய 2வது வாசகம் மற்றும் நற்செய்தி வாசகம், இன்றைக்கு நாம் பல்வேறு வகையில வேறுபட்டு இருந்தாலும் தூய ஆவியானவர் நம்மை ஒன்று சேர்க்கும் ஒற்றுமையின் ஆவியானவராகத்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறார். ஆகவே இன்றைக்கு போர்களாலும் வன்முறையாலும் பிளவுபட்டிருக்கிற, பிரிந்து கிடக்கிற, ஏற்ற தாழ்வு நிறைந்திருக்கிற இந்த உலகத்திற்கு இன்றைக்கு அடிப்படையாக தேவையாக இருப்பது தூய ஆவியானவருடைய பிரசன்னம். உலக ஒற்றுமைக்காகவும் திருச்சபைகளுடைய ஒற்றுமைக்காகவும் இன்றைக்கு தொடர்ந்து ஜெபித்து தூய ஆவியானவருடைய பிரசன்னம் இந்த உலகத்திற்கு அமைதியையும் ஒற்றுமையும் கொண்டு வர நாம் ஒவ்வொருவரும் தொடர்ந்து ஜெபிக்க இன்றைக்கு இதை 3வது செய்தியாக உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கடைசியாக, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தந்தையாகிய கடவுளால் அனுப்பப்பட்டு தன்னுடைய பணியை நிறைவு செய்து மறுபடியும் தந்தையாகிய கடவுளிடத்துல விண்ணேற்றம் அடைந்து இந்த உலகம் முடிவரை என்னால நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொன்னாலும், ஆக்சுவலா உண்மையா இந்த உலகம் முடிவு வரை நம்மோடு இருப்பது தூய ஆவியானவருடைய பிரசன்னம் தான். ஆகவே இத்தனை ஆண்டுகளாய் 2000 ஆண்டுகளுக்கு மேல் தூய ஆவியானவருடைய பிரசன்னம் தான் திருச்சபை உலகத்தின் மனசான்றாகவும் திருச்சபை வாழ்வின் ஊற்றாகவும் உலகிற்கு காண்பித்துக் கொண்டிருப்பதற்கான காரணம் தூய ஆவியானவருடைய இந்த அழகான ஒரு பிரசன்னம். ஆகவே பெந்தெகோஸ்தேவினுடைய இந்த பெருவிழாவில் தூய ஆவியானவருக்காக நன்றி சொல்லி, தூய ஆவியானவருடைய பிரசன்னம் தனிமனித வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் நம்முடைய இந்த பணி செய்கிற இடங்களிலும் நிரம்ப கிடைக்கும்படியாய் வாய்ப்பு கிடைக்கிற நேரத்துல எல்லாம் தூய ஆவியானவரை துணைக்கு அழைத்து அந்த ஆவியானவர் நம்மை கரம் பிடித்து இந்த வாழ்க்கையில வழிநடத்த ஒவ்வொருவரும் மன்றாடி ஜெபிப்போம். எல்லாம் அல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் ஒரு குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென்.